இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சென்சார் போர்டு பாஜகவின் அடிமையாகிவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பாறையில் சிக்கிய வலையை எடுக்க சென்ற மீனவர் கடலில் விழுந்து பலி. வைத்திக்குப்பத்தில் சோகம். அரசுக்கு எதிராக மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரதம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறியதற்கு கண்டனம். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 10,000 பரிசு தொகையாக வழங்க வேண்டும் எனவும், போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர், முதலமைச்சர், சபாநாயகர் அனைவரும் சிறையில் அடைப்போம். மேலும் சிபிஐ அமலாக்கத்துறை பாஜகவின் அடிமையாக உள்ள நிலையில் சென்சார் போர்டும் தற்போது பாஜகவின் அடிமையாக மாறிவிட்டது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எல்லையம்மன் கோயில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மோடி ஆட்சியில் ஊழலில் சிக்கியுள்ளது, அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா துறைகளையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டுள்ள மோடியும் அமித்ஷாவும் சொல்வதை தான் கேட்கிறது. சிபிஐ அமலாக்கத்துறை பாஜகவின் அடிமையாக வேலை செய்கிறது. அமித்ஷாவின் சொல்படி கைப்பாவையாக இருந்து கொள்கிறது. சென்சார் போர்டு முழுக்க பாஜகவின் அடிமைத்துறையாகவே மாறிவிட்டது. மோடி ஆட்சியில் ஜனநாயகம் உருக்குலைந்து கிடக்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இருந்தால் பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள். ஊழலும் அதிகார துஷ்பிரயோகம் தலைவிரித்து ஆடுகிறது. மோடியின் மறு உருவம்தான் ரங்கசாமி. அவர் பெரிய அண்ணன் என்றால் இவர் சிறிய அண்ணன். ஊழல் செய்வதில் இருவரும் சளைத்தவர்கள் அல்ல. பாஜகவின் அனைத்து அமைச்சர்களும் ஊழல் செய்கிறார்கள், ஆனால் வாயே திறப்பதில்லை என தெரிவித்தார். மேலும் போலி மருந்து வழக்கில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். எப்போது கொடுப்பார், எந்த தேதியில் வெளியாகும் என்பதை தெரிவிக்க வேண்டும். போலி மருந்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். ஆட்சியாளரின் ஆதரவில்லாமல் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்காது. எப்போது வெளியே வந்து ஆதாரங்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும். சிபிஐ விசாரணையில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை. 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர், முதலமைச்சர், சபாநாயகர் அனைவரும் சிறையில் அடைப்போம். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக ஒரு டுபாகூர் கட்சி. ஏனென்றால் புதுச்சேரியில் பாஜகவினர் கூட்டணியில் உள்ள முதலமைச்சரை சந்தித்து பொங்கலுக்கு 5,000 கொடுக்க வேண்டுமென மனு கொடுத்துள்ளனர். மறுபக்கம் இதற்கு நிதி இல்லை என்று நிதித்துறை செயலகம் மறுத்துள்ளது. இப்படி இருக்கும்போது எப்படி 5,000 கொடுப்பார்கள்? ரங்கசாமி தொடர்ந்து அறிவிப்பு முதல்வராக மட்டுமே இருக்கிறார். ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு ரூபாய் 10,000 கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறிய பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்முறையை தடுக்க தவறிய பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும், தொடர்ந்து ரெஸ்டோ பார்களுக்கு உரிமை வழங்கப்படுவதை கண்டித்தும், காவல்துறை உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்துக் கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், காவல்துறையில் பணிபுரியும் உயர் அதிகாரியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், காவல்துறை உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை புதுச்சேரி ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு கண்டு கொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் கொட்டப்பட்டிருந்த கற்களின் நடுவே சிக்கிய வலையை எடுக்க முயன்ற போது தடுக்கி கடலில் விழுந்து மீனவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பில் வசித்து வந்தவர் செந்தில். இவருக்கு சரஸ்வதி என்கிற மனைவியும் 3 மகன்களும் உள்ளனர். மீன்பிடி தொழில் செய்து வந்த இவர் இன்று காலை அதே பகுதியில் உள்ள கடற்கரைக்கு சென்றுள்ளார்.
அப்போது அங்கே கொட்டப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவில் அவரது வலை சிக்கியிருப்பதை கண்ட செந்தில் அதனை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நிலைத்தடுமாறி கடலில் விழுந்ததில் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். இதனை கண்ட அங்கிருந்த மீனவர்கள் உடனடியாக அவரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு செந்திலை மீனவர்கள் சடலமாக மீட்டனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக மீட்கப்பட்ட செந்திலின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலில் தவறி மீனவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வராக ஆக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது அந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதாகவும், இன்று JCM என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது. அவர் முதல்வராக ஆக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், NR காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். சொல் அல்ல செயல் என்ற எங்கள் தாரக மந்திரத்தை போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. NR காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கியுள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்க பலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது. மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது. எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என கூறினார். ஆண்கள் ஆடை விற்பனை துறையில் முன்னணி பிராண்டாக விளங்கும் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் தென்னிந்தியாவின் 59வது கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இந்த புதிய கடை அண்ணா சாலை, புதுச்சேரி போத்தீஸ் எதிரில் அமைந்துள்ளது. கடையின் தொடக்க விழாவை மினிஸ்டர் ஒயிட் பிராண்டின் உரிமையாளர் திரு போத்தீஸ் ராஜ் அவர்கள் திறந்து வைத்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, சிவா மற்றும் புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கடையில் காட்டன் வேட்டிகள், பட்டு வேட்டிகள், சட்டைகள், குர்தா, காட்டன் ஃபேப்ரிக்ஸ், லினன் ஃபேப்ரிக்ஸ், திருமண ஆடை தொகுப்புகள் உள்ளிட்ட பல்வேறு உயர்தர ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்களுக்காக வழங்கப்படுகின்றன. வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் நவீன ஃபேஷனை கருத்தில் கொண்டு தரம், விலை மற்றும் தேர்வுகளில் தனித்துவம் கொண்டதாக இந்த புதிய கடை அமைக்கப்பட்டுள்ளது. தொடக்க நாளில் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த தொடக்க விழாவில் நகரின் முக்கிய வணிகர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் முத்து சில்க்ஸ் ஹவுஸ் நமச்சிவாயம், ராம் சில்க்ஸ் நடராஜ், ராஜேஷ், பாலாஜி, அப்பு, வெங்கடேஷ், அரவிந்த், வெங்கடாஜலபதி, ராஜேந்திரதாஸ், ராஜேந்திரன், VS ஹோம் சக்தி, சரவணன், சண்முகா, ரெடிமேட், குகன், ஷப்னம், ஆசிக் பாய், ஹை ஃபேஷன் ரவி, VS ட்ரேடர்ஸ் முருகவேல், MG வைன்ஸ் மணி உள்ளிட்டோர் பங்கேற்று கடை நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மினிஸ்டர் ஒயிட், துணை பொது மேலாளர் துளசிராஜன் அவர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 2 கிலோ கோதுமை வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு மாதந்தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் சர்க்கரை நோயாளிகள் பயன்பெறும் வகையில் கோதுமை வழங்க வேண்டும் என்ற குரலும் சட்டசபையில் எதிரொலித்தது. அப்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கு தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. இத்திட்டமான புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம், ஒதியம்பட்டு, உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போலி மருந்து உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவேன் என ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சாதமாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ள வேண்டும் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் அணி தலைவர் முருகையன், அரியாங்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் தனஜெயன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், துணை செயலாளர் ரகு மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள சுல்தான்பேட் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுத இருக்கும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வேதியியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார். வேதியியல் விரிவுரையாளர் நிர்மலா வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி பங்கேற்று வேதியியல் பாடத்தில் எழும் சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் மெட்டில் பாடம் நடத்தி மாணவர்களின் ஐயங்களை போக்கினார். இதில் 12ஆம் வகுப்பு மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் பொதுத் தேர்வு எழுத உத்வேகம் இருப்பதாக கூறினார். முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் முரளி அவர்களுக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் கணித விரிவுரையாளர் அனுசியா நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆணைக்கிணங்க லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய மண்டல பொதுச் செயலாளர் சேர்மன் சுரேஷ் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் சப்தகிரி நகரில் மக்களை சந்தித்து அங்குள்ள குறைகளை கேட்டறிந்தார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள், சாலை, குடிநீர், மின் விநியோகம், மேலும் பெண்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சர்வதேச தரத்திலான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது என்று பல்வேறு வாக்குறுதிகள் சம்பந்தமாக எடுத்துரைத்தார். அவங்கள வந்து நிக்க சொல்லுங்க. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் மற்றும் கோபாலன் கடையில் பொங்கல் பரிசினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி தொண்டமானத்தம் மற்றும் கோபாலன் கடை கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தொண்டமானத்தம் கிராமத்தில் நேற்று வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசினை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபாலன் கடன் பகுதியில் சுவாமி தரிசனம் செய்து வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், ஊசுடு காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர்கள், அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் வழிகாட்டுதலின்படி மணவெளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முருகன் கிராமத்தில் உள்ள மகளிரை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிருக்கான நலத்திட்டத்தை எடுத்து கூறினார். உடன் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்தின் 163வது பிறந்தநாளை முன்னிட்டு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் புதுச்சேரி நகர பிரிவும் கொலோ பாரத் புதுச்சேரி நகர பிரிவும் இணைந்து பெண்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாமை புதுச்சேரியில் மிக சிறப்பாக நடத்தின. இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரியின் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சிகளை பெற்றனர். நிகழ்ச்சியின் சிறப்பு பயிற்றுனராக ஜோதி சிலம்பம் சைத்திரிய குருகுலத்தின் நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் கலந்து கொண்டு பெண்களுக்கான தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தையும் அவசியமான தற்காப்பு நுட்பங்களை மாணவிகளுக்கு விளக்கி பயிற்றுவித்தார். மேலும் தற்காப்பு கலை என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு உயரிய கலை வடிவமாகும். பெண்களின் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், துணிச்சல் மற்றும் மன உறுதியை வளர்க்கும் சிறந்த பயிற்சியாகவும் விளங்குகிறது என்று அவர் எடுத்துரைத்தார். இந்த விழாவை மேலும் சிறப்பிக்கும் வகையில் மலேசியா நாட்டின் மத்திய அமைச்சர் யூபி டத்தோ சிவனேசன் ஆச்சலிங்கம், மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பவானி மற்றும் திருமதி வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு தங்களது கரங்களால் சான்றிதழ்களை வழங்கி மாணவிகளை ஊக்குவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கிருஷ்ணா, நகர இணை செயலாளர் அனுப்பிரியா, வில்லியனூர் செயலாளர் விமலா, நகர துணைத் தலைவர் டாக்டர் உதயா சூரியன் மற்றும் கொலோ பாரத் புதுச்சேரி நகர பிரமுகர் டாக்டர் தனலட்சுமி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தற்காப்பு திறனையும் வழங்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சென்சார் போர்டு பாஜகவின் அடிமையாகிவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பாறையில் சிக்கிய வலையை எடுக்க சென்ற மீனவர் கடலில் விழுந்து பலி. வைத்திக்குப்பத்தில் சோகம். அரசுக்கு எதிராக மகளிர் காங்கிரசார் உண்ணாவிரதம். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்க தவறியதற்கு கண்டனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.